Hi friends, welcome to Best to Feast. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யூசுவலி லேடிஸ்க்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து கிராம்ப்ஸ்னால பீரியட்ஸ் பெயின்லாம் இருக்கும். ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம டேப்லெட் சாப்பிட்றதுக்கு பதிலாக வேறு சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பெயினை வந்து கொஞ்சமாவது சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா பார்க்கலான்னு நான் சில ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் என்னோட கண்ணில் பட்டுச்சு சிரோனாவோட சில ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலாக அதை வந்து வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ அதையும் உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ பண்ணுறேன். என்னோடய வியூஸை வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நான் என்ன பார்க்க போகிறோன்னா சிரோனாவோட வந்து பீரியட்ஸ் கிராம்ப் ரிலீஃப் ரோல் ஆன். இந்த டைமில் இருக்கிற கிராம்ப் ரிலீஃப் போல் ரோல் ஆன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். சிரோனாவோட ப்ராடக்ட் இது வந்து 100% வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸு. இது குவிக் ரிலீஃபும் கூட. இது வந்து எப்படின்னா ரோல் ஆன் மாதிரி நம்ம வந்து எந்த ஏரியாவில் பெயின் இருக்கோ அங்கே வந்து நம்ம வந்து இது ரோல் ஆன் யூஸ் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கலாம், ரோல் ஆன் பண்ணிடலாம். பாருங்க இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பெயின் உள்ள ஏரியாவில் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெயின் வந்து உடனே உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். இந்த பெயின் வந்து லைட் டு மாட்ரேட் பெயின் வரைக்கும் இது வந்து கம்மி பண்ணிடும். இது ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா இது வந்து ஒன்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ண முடியும். அண்ட் 3 ml மேலே வந்து இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி சின்னதாக டெஸ்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இது சூட்டபிள் தான், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் தான். பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து சேஃபான ப்ராடக்ட் தான். கிராம்ப் ரிலீஃப் ரோல் ஆன் இது நமக்கு வந்து அந்த பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், லைட் டு மாட்ரேட் பெயின். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னெல்லாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் சொல்லியிருக்கேன், என்னெல்லாம் ஆயில்ஸ்னால் வந்து லாவெண்டர், க்ளோவ் ஆயில், அப்புறம் வந்து சினமன், யூக்கலிப்டஸ் ஆயில், இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே நம்ம வந்து எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இது 2 டைம்ஸாக யூஸ் பண்ணோம், 3 ml மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இதை பார்த்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யூஸ் பண்ணி. என்னோட பெயின் ரிலீஃப் ரோல் ஆனோட வந்து ரேட் வந்து இதில் வந்து 175 போட்டிருக்கு. பட் வந்து நமக்கு அமேசானில் 99 rupeesக்கு அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்ஸ்ட் ஆஃப் டேப்லெட்ஸ் நம்ம வந்து இது மாதிரி வந்து ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணப்போ கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிது எனக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சிரோனாவோட ப்ராடக்ட் தான். அதுவும் வந்து இந்த மாதிரி பெயின் ரிலீஃப் பேட்ச். இது வந்து இதில் 5 பேட்சஸ் இருக்கு, அவைலபிளாக இருக்குங்க. இது மாதிரி இருக்கும், இது மாதிரி 5 பேட்சஸ் அவைலபிளாக இருக்கும். பாருங்க இப்படி இருக்கு. அண்ட் வந்து இங்கே வந்து ஸ்டிக்கிங் இதுதான். இது வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரிமூவ் பண்ணுவோம்ல, அது மாதிரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இது மாதிரி எங்கே வந்து பெயின் இருக்கோ, அடிவயரில் மோஸ்ட்லி பெயின் இருந்தால் அடிவயரில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ மீன் பேட்ச் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. அண்ட் வந்து இதுவும் வந்து சிவியர் பெயினுக்கெல்லாம் அவ்வளோவா எனக்கு வந்து நான் நேச்சுரலாக ஆனஸ்ட் ரிவ்யூ தான் சொல்கிறேன், அவ்வளோவா எனக்கு இல்லை. பட் கொஞ்ச நேரம் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் லைட் டு மாட்ரேட் பெயினுக்கு இது வந்து டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் அந்த பெயின் கில்லர் இது வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து என்னதான் பீரியட்ஸ் இருந்தாலும் நமக்கு வேலை பண்ணி தான் ஆகணும். இந்த ப்ராடக்ட் வந்து 8 hours வரைக்கும் நமக்கு அந்த பெயின் ரிலீஃப் இருக்குங்க. பட் இது வந்து சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். தட் இஸ் சில்ட்ரன் பிலோ 12 years அண்ட் பிலோ வந்து யூஸ் பண்ணாங்க. அண்ட் வந்து இப்போலாம் 8 yearsலேயே வந்து எல்லோரும் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அதனால நான் சொன்னேன் 8 to 10 yearsலேயே வந்து மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அதனால நான் மென்ஷன் பண்ணேன். அபவுட் 12 years யூ கேன் யூஸ் இட். அண்ட் இஃப் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து ஃபிசிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, பசங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா. அண்ட் இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணாதீங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுங்க. பட் இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் தான், அதனால மோஸ்ட்லி இது சேஃப் தான். ஃபஸ்ட்டு ஆனால் வந்து ஐஸு அது மாதிரி சென்சிட்டிவ் ஏரியாஸ்லாம் வந்து நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து எங்கே ஃபஸ்ட்டு அந்த ஏரியா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்சை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேரில் ஏதாவது சப்போஸ் மாட்டிடுச்சுன்னா அதில் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிக்கோங்க.
ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து 209, பட் இதில் வந்து 249 போட்டிருக்காங்க. பட் அமேசானில் வந்து 209க்கு இது அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். லைக் டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் அடல்ட்ஸு யூ கேன் யூஸ் இட் அண்ட் see. இப்போ வந்து இன்னொரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பீரியட்ஸ் பெயினுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஹாட் வாட்டர் பேக் வைப்போம்ல, அதுக்கு பதிலாக அந்த வாட்டர் ஹீட் பண்ணி அப்புறம் வந்து அதில் ஊற்றி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஸோ ஈஸியாக டக்குன்னு நமக்கு வந்து அந்த டைமில் வந்து அவைலபிளாக இருக்கிறோம், ஹேண்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு இது ஒரு ப்ராடக்ட் வந்து நான் பார்த்தப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுது. ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட பேர் வந்து வார்ம் சீரீஸோட எலக்ட்ரோதெர்மல் வாட்டர் பேக். இதுதாங்க அது. இது வந்து எலக்ட்ரிக்கலி ஹீட் பண்ணும் நமக்கு. இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேல்வனோதெர்மி எனர்ஜி கன்வர்ஷன் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ப்ளஸ் கேல்வனோதெர்மி எனர்ஜி கன்வர்ஷன் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கலி வந்து சார்ஜ் ஆகிடும், ஹீட் ஆகிடும். ஸோ இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதாகவே இருக்கும். இதோட நமக்கு ஒரு சார்ஜிங் கேபிளும் கிடைக்குது. ஸோ இது வந்து நல்லா ஒரு மாதிரி ஜெல் இருக்கிற மாதிரி தோணுதுங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்டர் ப்ளஸ் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேல்வனோதெர்மி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இங்கே நம்ம வந்து ஃபிட் பண்ணோம். இது எப்படி சார்ஜ் பண்ணோன்னா ஒயிட் இருக்குது இல்லைங்க, அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க. எடுக்க முடியாது, ஜஸ்ட் வந்து அதை வந்து ஸ்லைட் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணிட்டுக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு சார்ஜிங் போட்டுருக்கு. ஸோ இதை வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணிடணும். நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். லைக் இது வந்து ஹீட் பண்ணோன்னா 7 to 12 minutes ஹீட் பண்ணோன்னா 2 hours to 10 hours போட்டிருக்காங்க. எனக்கு வந்து 2 hours கிட்ட வந்து ஹீட் இருந்தது. நான் யூஸ் பண்ணி பார்த்தப்போ இது நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு இருந்ததுங்க இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து அந்த வினால் மெட்டீரியலில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்ப்ளோஷன் ஆகுமா அப்படிலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பட் வந்து இப்படி அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். இதை கவுத்திட்டு இப்படிலாம் வச்சுட்டு சார்ஜ் பண்ண உல்ட்டாவாக வச்சுட்டு சார்ஜ்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். அண்ட் வந்து இது பசங்கக்கிட்ட ஹேண்டில் பண்ண விடாதீங்க, நீங்களே வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் பசங்களுக்கு வந்து இது ரெக்கமெண்டடே இல்லை, ஒன்லி அடல்ட்ஸ் கேன் யூஸ் இட் மோஸ்ட்லி. இது வந்து நாட் ஒன்லி வந்து பீரியட்ஸ் பெயினுக்காக இல்லை, ஹாட் வாட்டர் பேக் வந்து இது யூஸ் பண்ணுறதுன்னு இல்லை, மற்ற என்ன பெயின் இருந்தாலும் அந்த பார்ட்ஸில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நெக் பெயின், ஆர்த்ரைட்டிஸு அது மாதிரி இருக்கிற பெயின் டைம்லேயும் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டெட் ஆஃப் ஹாட் வாட்டர் பேக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். பிகாஸ் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்னாலே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பசங்கக்கிட்ட இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து ஹீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பண்ண சொல்லியிருக்கேன், ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க, இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணலாம். அங்கே லைட் ஏறி ஆரம்பிச்சாச்சு. 7 to 12 minutes அதுக்குள்ளே லைட் எக்ஸ்டிங்விஷ் ஆகிடும். ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் லீக்கேஜ் ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அதுலேயே வந்து அவங்க செக்யூர்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனிவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணும்போது. அண்ட் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். காஷன்லாம் போட்டிருக்காங்க, இது படித்து பார்த்துட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அதான் நான் சொன்ன மாதிரி அப்வர்ட் ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்வெர்டெல்லாம் வைக்கக்கூடாது சார்ஜ் பண்ணும்போது. அண்ட் சார்ஜ் பண்ணிகிட்டே, முக்கியமானது சார்ஜ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க இந்த ப்ராடக்ட்டை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதனால தான் இந்த இது சொல்கிறேன், உங்களுக்கு காஷன் தந்துடுறேன். ப்ராடக்டோட ரேட் வந்து இதில் வந்து போட்டிருக்கிறது வந்து 1000 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எனக்கு அமேசானில் வந்து 299க்கே அவைலபிளாக இருந்துச்சுங்க. இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது, ஒரு பிரச்சனையும் வரல. இது ஆல்மோஸ்ட் வந்து 1 month யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு சொல்லலாம் என்னோட ரிவ்யூ, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே, பட் யூ ஹேவ் டு யூஸ் இட் வித் காஷன். ஓகே, இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை பற்றி தான் என்னோட வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்களும் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களோட வியூஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பட்
சில ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காஷனில் வந்து படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் இதை யூஸ் பண்ணோம். அதுவும் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் உங்ககிட்ட. அண்ட் பசங்கிட்ட எதுவுமே இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொடுக்காதீங்க. அடல்ட் சூப்பர்விஷனோட தான் யூஸ் பண்ணோம். அண்ட் சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் சில்ட்ரன். ஸோ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு உங்களுடைய வியூஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.